ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். நல்ல சிம்பிளான சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இது செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப பொடுசாகவும் நறுக்கிறாமல் பெருசாகவும் நறுக்கிறாமல் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள், நீங்கள் காரம் எவ்வளோ எடுத்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்கக்கூடாது. நல்லா வந்து இதை கை வச்சு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் முட்டைக்கோஸ்லேருந்தே உங்களுக்கு தண்ணி வந்து செப்பரேட் ஆகி வர ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா கை வச்சு பிசைஞ்சிட்டு இதில் வந்து 1/2 கப் அளவு மைதா மாவு போட்டுக்கோங்க. 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கலர் நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து கலர் எதுவுமே சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். கடையிலலாம் வாங்கினோன்னா மேக்ஸிமம் அதில் கலர் சேர்த்துருப்பாங்க. நீங்கள் கலர் சேர்க்காமல் செய்கிறதே நல்லா பெட்டராக தான் இருக்கும். இப்போ இது நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவுமே முதல்ல சேர்க்க வேண்டாம். அந்த முட்டைக்கோஸ் இருக்கிற ஈரத்துலேயே இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு கொஞ்சம் நல்லா ஈரமாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து 1/4 கப் அளவு தண்ணின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் முட்டைக்கோஸில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை பொறுத்து தான் சொல்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் கூட தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். எனக்கு வந்து 1/4 கப் அளவு தான் தண்ணி தேவைப்பட்டது. நல்லா கொஞ்சம் டைம் கொடுத்து பிசையணும். பிசைஞ்சாலே நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்படி ஒன்றா திரட்டி நல்லா மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இதை நம்ம பிச்சு பிச்சு போடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா இறுக்கமாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இடக்கூடாது. பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிரித்து எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பெரிய சைஸாக போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. சின்ன சின்னதாக போட்டால் சட்டுன்னு நம்ம எடுத்துடலாம். இல்லை ஒரு பேட்ச் சின்னதாக ஒரு பேட்ச் பெருசாக அப்படின்னு கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து போட்டு சுட்டு எடுத்துக்க போகிறேன். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஓரளவு வெந்ததும் கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயில் இருக்கிற அந்த சலசலப்பு சத்தெல்லாம் அடங்கி நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நான் முதல் பேட்ச் வந்து நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். 2வது பேட்ச் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டு சுட்டு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே சுட்டு எடுத்ததும் இதை நம்ம வந்து திரும்பவும் சாட்டே பண்ணுறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயே நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் தேவையில்லை. லேசாக அதோட பச்சை வாசனை போனாலே கலர் மாதிரி வந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் வந்து லேசாக கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்க்கறதுக்காக நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். சில்லி பவுடர் ஏற்கனவே நம்ம கேபேஜில் சேர்த்து பொரிச்சிருக்கோம். அதனால் வந்து கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க அந்த முட்டைக்கோஸ் பக்கோடா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த சாஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சாஸில் நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துகிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை பொடுசாக நறுக்கி இதில் தூவி விட்டு நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி. இது நீங்கள் எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்குமே சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். கடையிலலாம் வாங்குறத விட வீட்டிலே நம்ம செய்கிறது நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.